எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. வாங்க இந்த கார்ன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார்ன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய முதல்ல இதுக்கு தேவையான சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 1 டீஸ்பூன் உப்பு சேருங்க. 1 டீஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். அடுத்து 30 நிமிஷம் ஊற வச்ச 1 கப் பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. சாதம் வெந்துடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துடலாம். நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக சாதம் வடித்து இந்த டிஷ் பண்ணுறேன். உங்ககிட்ட நைட் வடித்த சாதம் இருந்தால் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த டிஷ்ஷை செய்யலாம். சாதத்தை வடிச்சாச்சு, நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் வேக வச்ச கார்ன், ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன்ஸ், பச்சை குடமிளகாய், சிவப்பு குடமிளகாய், ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட்ஸ், நறுக்கின வெங்காயம், பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் சூடானதும் நறுக்கின 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்து வதக்குங்க. அடுத்து நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு நறுக்கின 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்குறேன். ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது எப்போவுமே ஸ்டோவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அடுத்து 1/2 கப் நறுக்கின பச்சை குடமிளகாய், 1/2 கப் நறுக்கின சிவப்பு குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்குங்க. இப்போ 1 போல் வேக வச்ச கார்ன் சேர்த்து கலந்து விடுங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் வினிகர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ண சாதத்தை சேர்த்து உடையாமல் கலந்து விடுங்க. கடைசியாக கொஞ்சம் வெங்காயத்தால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்து தேவைப்பட்டால் உப்பு காரம் சேர்த்துக்கலாம். டேஸ்டியான கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த ஃப்ரைட் ரைஸை கோபி மஞ்சூரியன் கூட சர்வ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த சைட் டிஷ் கூட வேணால் நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். 6 வித்தியாசமான மஞ்சூரியன் ரெசிபி வீடியோ கூட போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு சைட் டிஷ் இந்த மாதிரி ஏதாவது செய்யணுன்னா அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸோட இந்த ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.